பாடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கலாமா? அது வந்து அது என்ன படம்? பல்லேலக்கா பல்லேலக்கா ஒரு பாட்டு. சந்திரமுகி சந்திரமுகி. சந்திரமுகிலயும் நயன்தாரா கூட ஜோடி போட்டாரு. அண்ணாத்த படத்துல பார்த்தா அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. மேக்கப் பண்ணாலும் எடுபடாது. தயவு செஞ்சு ரிட்டயர்ட் ஆவுங்க. அடுத்த தலைமுறைக்கு வழி விடுங்கன்றேன். நீங்க கஷ்டப்பட்டு வாய்ப்பு வாங்குனீங்கங்கிறதுக்காக, கண்டிப்பா விஜய், அஜித் எல்லாம் ரிட்டயர்ட் ஆவணும். ரசிகர்கள்லாம் கோவிச்சுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பையனே ஹீரோ ஆயிடுவான். அப்புறம் என்ன? அந்த விசுவாசம் படத்துல நடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அதுவே ஹீரோயின் ஆயிடுச்சு. எனக்கு கொடுமையா இருக்கு. என்னதான் சாப்பிடுதுகளோ தெரியல. எங்க வீட்ல நாங்கலாம் சொல்லுவோம், நாமெல்லாம் அப்படியே இருக்கிறோம். சினிமாக்காரங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் வேகமா வளருது. நானும் சின்ன பிள்ளை இருந்தப்பலாம் சிம்பு சின்ன பையனா நடிச்சாரு. நாங்க சின்ன பிள்ளை இருந்தப்போ. இப்ப அந்த பையனே பெருசாகி முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடுமை. கொடுமை இன்னும் கல்யாணம் பண்ணல. இதே வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போறவனா இருந்திருந்தா, இந்நேரம் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கலாம் இருந்திருக்கும். பொண்ணு கிடைக்கலையாம். அது என்னத்த சொல்றது? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு படம் நடிச்சா கூட ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையாவது வாழ வாழ முடியும். அதுக்குன்னு ஒரு மனுஷன் இங்க பாருங்க, ஒரு சொந்த வீடு இல்லாதவனுக்கு கல்யாணம் ஆகல. சிம்புக்கு சொந்த வீடு இருந்தும் கல்யாணம் ஆகல. எப்படி இருக்கு பாருங்க. கல்யாணம் பண்றது எவ்வளோ கஷ்டம். பொண்ணுங்களா பிறக்கறது ரொம்ப ஈஸி போல இருக்கு. இப்ப நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்னா, நான் வந்து கண்டிப்பா வேலைக்கு போனா தான் கல்யாணம் ஆகணும்னா, எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. வேலைக்கும் போய்க்கணும், குழந்தைய பெத்துக்கணும், அதையும் பண்ணி இதுவும் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்திய கல்ச்சர்ல கட்டாயம் இல்ல. அது ஒரு விஷயத்துல நம்ம வந்து இந்தியாவ பத்தி நம்ம இந்தியர்கள பாராட்டணும். பரவால்ல. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் பரவால்ல. சாப்பாடு போட்டு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்து, ஓரளவுக்கு மரியாதை குடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு காலத்துல பாருங்க, நீ சம்பாதிக்கிற நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கு நீயே சம்பாதி. அப்படின்ற ஒரு காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துக்கே நல்லது கிடையாது. குடும்பத்துக்கே நல்லது கிடையாது. முடிஞ்சா வேலைக்கு போ, இல்லாட்டி பேசாம இரு. இல்ல வீட்ல பொருளாதார தேவை வர்றப்போ நீ வேலைக்கு போன்னு கூட சொல்லலாம். 2 பேரும் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணுன்ற நெருக்கடி வந்து இந்தியாவுல இல்லவே இல்ல. உண்மையிலே இந்திய பெண்கள் கொஞ்சம் குடுத்து வச்சவங்க. சரி நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஏன்னா, படபடன்னு பேசுறப்போ பொய் சொல்ல வராது. ராத்திரில வேற பேசுறேனா, லைட்டா தூக்கம் வருது. இல்ல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. மனசு கஷ்டமா தான் இருக்கு. மனைவி வந்து நல்லா நடிக்கல, நடிப்பு வரல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல நடிக்கிற திறமை உள்ளவர். நடிச்சிருந்திருக்கணும். மனோஜ் அ சரி பரவால்ல. கோவலன் மாதிரி வீணா போகல. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்கள பார்த்து வளர்ந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள நம்மளுக்கு வந்து புடிச்ச வேலைய செய்ய முடியலன்னு எத்தன ஆண்கள் யோசிக்கிறாங்க. வேலையே கிடைக்காம அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. பொழுதுக்கு நீ வேல லாக்டவுன்ல பொழுதும் வீட்ல உட்காந்துருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கு.